மகாராஷ்டிர மாநில இளம் ஐஏஎஸ் அதிகாரி பூஜாவுக்கு எதிராக தினமும் வெடித்து கிளம்பும் புகாரால் அவர் அகில இந்திய அளவில் உற்று நோக்கும் நபராக மாறியிருக்கிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக அரசு துறைகளில் பணி செய்வது என்பதே கெத்தான விஷயம். இப்படி ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் பயிற்சி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்தான் பூஜா கேத்கர். அவர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறி கடந்த ஒரு வாரமாக ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகியிருக்கிறார். யார் இந்த பூஜா? அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் என்ன? பூஜா கேத்கர் மகாராஷ்டிரா கேடரின் 2022ஆம் ஆண்டு பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார். யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் 841வது ரேங்க் பெற்றார். அவர் தனது தனிப்பட்ட ஆடி காரில் சிவப்பு சுழல் விளக்கை பொருத்தியதோடு விஐபி நம்பர் பிளேட்டை பயன்படுத்தியதாக சர்ச்சை எழுந்தது. ஐஏஎஸ் தகுதிக்கான் அதிகாரிகளுக்கு கிடைக்காத வசதியையும் கோரினார். பதவியில் சேரும் முன்பே தனி அறை, கார், குடியிருப்பு, பியூன் வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். அவரது இந்த கோரிக்கைகள் மறுக்கப்பட்டன. ஓய்வு பெற்ற நிர்வாக அதிகாரியான பூஜாவின் தந்தை பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுத்தார் என்பது புகார். புனே ஆட்சியர் அலுவலகத்தில் மூத்த அதிகாரியின் அறையை பயன்படுத்திய போது அவரது பெயர் பலகையை மாற்றியதாகவும் பூஜா மீது குற்றம் சாட்டப்பட்டது. அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமைச் செயலாளருக்கு புகார் அளித்ததை அடுத்து புனேயில் இருந்து வாசிமுக்கு பூஜா இடமாற்றம் செய்யப்பட்டார். சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக பூஜா போலியாக மாற்றுத்திறனாளி சான்றிதழ்கள் மற்றும் மனநோய், பார்வை குறைபாடு சான்றிதழ்களை சமர்ப்பித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அது தொடர்பான மருத்துவ பரிசோதனையில் இருந்தும் அவர் நழுவியதாகவும், ஓபிசி பிரிவின் கீழ் வருமான சான்றிதழ் தாக்கல் செய்ததில் தவறான தகவல்களை தெரிவித்ததாகவும் பூஜா மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதற்கிடையே விதிமுறைகளுக்கு முரணாக தமது சொந்த காரில் சிவப்பு நீலம் சுழல் விளக்கை பொருத்திய புகாரின் பேரில் புனே போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். பூஜாவின் காரை பறிமுதல் செய்து முடக்கி இருக்கின்றனர். அதே நேரத்தில் பூஜாவின் தாய் நில விவகாரத்தில் விவசாயி ஒருவரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக பூஜாவின் தாய் மனோரமா கேத்கர், தந்தை திலீப் கேத்கர் ஆகியோர் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். அந்த வழக்கில் அவர்களை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் பூஜாவின் பெற்றோர் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்து இருக்கின்றனர். இதற்கிடையில் பூஜா புனேயில் பணி செய்த போது தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 3வது மருத்துவ சான்றிதழ் பெற முயன்று உள்ளார். அதற்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பெருமூளை வாதம் அல்லது எலும்புகள், மூட்டுகள் அல்லது தசைகள் ஆகியவற்றின் செயல்பாட்டை குறிக்கும் லோகோ மோட்டார் இயலாமை குறித்து சான்று அளிக்கும்படி புனேயில் உள்ள அவுந்த் மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் பெற பூஜா விண்ணப்பித்து இருக்கிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வழங்குவது சாத்தியமில்லை என நிராகரித்து விட்டனர். முன்னதாக பார்வை குறைபாடு மற்றும் மனநோய் தொடர்பாக 2 சான்றிதழ்களை அகமது நகர் மருத்துவமனை வழங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி நாள்தோறும் விதவிதமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நபராக பூஜா ஐஏஎஸ் மாறி இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை அடியோடு மறுத்திருக்கிறார். ஊடகங்கள் தம்மை குற்றவாளி போன்று சித்தரிப்பதாக கூறிய அவர் இந்திய அரசியல் சாசனத்தை மேற்கோள் காட்டினார். ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என்ற அடிப்படை அரசியல் சாசனத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்து இருக்கிறார். தமக்கு எதிரான புகாரின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் விசாரணையை எதிர்கொள்வேன். அதில் தேவையான ஆவணங்களை தாக்கல் செய்து அதன் பேரில் கமிட்டி எடுக்கும் முடிவை ஏற்பேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலம் தம் மீதான சர்ச்சைக்கு பூஜா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. ஆனாலும் பூஜா குறித்த சர்ச்சை இத்துடன் ஓயுமா அல்லது இன்னும் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படிக்கு ராம செல்வராஜ்.